இன்றைக்கி வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் போயம் வந்து பார்க்கலாம் அமிர்தா புக்கில் இருந்து. ஸோ இதோட ஹெட்டிங் என்னென்னா ஹம்பி தோ குச் தேனா சீக்கே, நாம் கூட ஏதாவது கொடுக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டிங்கோட மீனிங்கு. ஸோ நான் அந்த போயமை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதோட பாட் பிரவேஷ், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னங்கிறத ரீட் பண்ணலாம். प्रकृति के उपादान सूरज, हवा, धरती, पेड़ आदि सभी सदा दूसरों के लिए कुछ करने में लगे रहते हैं या कुछ देते रहते हैं. அதாவது பிரகிருதி அப்படின்னா நேச்சரோட கொடை நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சூரஜ் சன்னு, அடுத்தது என்னது ஹவா ஏர், தர்த்தி அப்படின்னா எர்த்து, பேட் அப்படின்னா ட்ரீ. ஸோ இது எல்லாம் என்ன பண்ணுது சபி எப்பயுமே சதா தூசரோக்கு எப்போதுமே அடுத்தவங்களுக்காக தூசரோம் கேள்வினா மற்றவர்களுக்காக குச் கர்னேமே லகே ரகத்தேக ஏதாவது ஒன்று செய்து யா குச் தேத்தே ரகத்தேக இல்லை ஏதாவது ஒன்று கொடுக்குது. हमें भी इसके समान दूसरों के लिए कुछ करना या उसको देना सीखना चाहिए. நாம் கூட மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லைனா மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த லெசனை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ अपनी मेहनत से हम धरती पर खुशहाली लाने की कोशिश करनी चाहिए. அதாவது நம்ம இந்த பூமியில் ஒரு செழிப்பை கொண்டு வரணும், ஒரு வளத்தை கொண்டு வரணும், அதுக்கு வந்து கோஷிஷ் அப்படின்னா முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. साथ ही दीन दुखियों, पीड़ितों, पिछड़े हुए लोगों को உட்டானே கி கோஷிஷ் கர்னி சாஹியே. அதாவது நம்ம பூமியில் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. எப்படின்னா இப்போ படிக்காமல் கஷ்டப்படுறவங்க, படிக்காதவங்க, அதை மாதிரி வந்து ஏழையாக இருக்கிறவங்க, புவர் பீப்புள், அன்எஜுகேட்டட், அடுத்து வந்து பேக்வர்ட் கிளாஸில் இருக்கிற பீப்புள்ஸு. ஸோ அவங்கள எல்லாத்தையும் வந்து நம்ம முன்னேற்றதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போயமோட ஒரு ஷார்ட் நோட்டு. அடுத்து இது அந்த போயம் என்ன, இப்போ நம்ம இந்த போயமில் உள்ள மீனிங் பார்க்கலாம். देश हमें देता है सब कुछ, हम भी तो कुछ देना सीखे. அதாவது தேஷ் அப்படின்னா தேசம், இந்த நாடு. ஹமே தேத்தாக நமக்கு எல்லாமே கொடுக்குது. இந்த தேசம் இந்த நாடு வந்து நமக்கு எல்லாமே கொடுக்குது, நாமும் கூட ஏதாவது கொடுக்க கற்றுக்கணும். ஹம் பி தோ குச் தேனா சீக்கே. சூரஜ் ஹமே ரோஷினி தேத்தா, சன் வந்து நம்மளுக்கு ரோஷினினா லைட்டு கொடுக்குது. ஹவா நயா ஜீவன் தேத்தி ஹை, ஹவானா என்னது ஏர் வந்து புதுசாக ஒரு வாழ்க்கை கொடுக்குது. भूख मिटाने को हम सबकी धरती पर होती खेती है. அதாவது நம்மளோட பசியை தீக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியில் வந்து அதாவது நிறையா காய்கறிகள்லாம் விளைவிச்சு சாப்பிட்றோம்ல. ஸோ கேத்தினா ஃபீல்டு. ஸோ ஃபீல்டை யூஸ் பண்ணி நம்ம நிறையா அதிலேருந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அவரும் கா பி ஹித் கோ ஜிஸ்மே ஹம் ஐசா குச் கர்னா சீக்கே. இதே மாதிரி தான் மற்றவங்க நல்லதுக்காகவும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த செகண்ட் ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ பத்திக்கோ கோ ஜல்தி துபகர் மே பேடு சதா தேத்தாக சாயா. அதாவது நமக்கு மரம் வந்து எப்பவுமே இப்போது நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு மத்தியான வேலையில் போகிறோம் அப்படின்னா வெயில் டைமில் நமக்கு ஒரு டயர்டாக இருக்குன்னா நம்ம மரத்துக்கிட்ட போனோன்னா அது நமக்கு நிழல் கொடுக்குது. ஸோ அதுதான் சாயா அப்படின்னா ஷேடோ. குஷ்பு பரே ஃபூல் தேத்தே ஹே, அதாவது குஷ்பு அப்படின்னா நல்ல ஸ்மெல்லு. ஸோ ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் என்ன கொடுக்குது அப்படின்னா நல்ல ஸ்மெல் கொடுக்குது. ஹம்கோ நவ் ஃபூலும் கி மாலா, அப்புறம் வந்து நமக்கு ஒரு புதுசாக ஒரு மாலை, அந்த பூவை வச்சு நம்ம மாலை தொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு கிடைக்கிது இந்த பூக்கள் மூலமாக. தியாகி தருவோம் கே ஜீவன் சே ஹம்பி தோ குச் ஜீனா சீக்கே. இந்த மாதிரி தியாகம் பண்ணுற இந்த பூக்கள் மரங்கள் கிட்டேருந்து, தருவோம் அப்படின்னா மரங்கள் தான். ஸோ இதோட வாழ்க்கையிலேருந்து நாமளும் கொஞ்சம் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் செகண்டு. இப்போ தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னா ஜோ அன்பட் ஹே உன்ஹே படாயே. அதாவது யார் வந்து அன்பட் அப்படிங்கிறது என்னென்னா ஜோ படா லிக்கா நாகோ, யாருக்கு படிக்க எழுதி தெரியலையோ அன்எஜுகேட்டட் இருக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து அன்பட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள படிக்க வைக்கணும். ஜோ சுப்பு ஹே, அதாவது யார் அமைதியாக இருக்காங்களோ உனக்கோ வாணி தே, அவங்களுக்கு ஒரு வாணினா ஒரு வாய்ஸாக இருங்க. ஜோ பிச்சுடே, யார் வந்து பின்தங்கி இருக்கிறாங்களோ வாழ்க்கையில், அதாவது ஜோ உன்னதி ந கர் சக்கா ஹோ, அதாவது யாருக்கு முன்னேற்றம் இல்லையோ அவங்கள தான் என்ன பண்ணுறோம் பிச்சுடேன்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு
படாயேனா அவங்கள உயர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பியாசி மிட்டிக்கோ பானி தே, அதாவது பியாசினா தாகம் எடுக்கிறது, இந்த இடத்துல மிட்டினா மண். ஸோ இந்த தாகம் எடுத்த மண்ணுன்னு எடுத்துக்கக்கூடாது. அதாவது என்னென்னா இப்போ வந்து வறண்டு போன மண் இருக்குன்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். சரியாக்கோ பானி தே. ஹம் மேகனத்துக்கே தீப் சலாக்கர், நம்ம வந்து மேகனத் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் மூலமாக தீபம், தீப் அப்படின்னா தீபம், ஜலாக்கர் ஏற்றுறது. நயா உஜாலா கர்னா சீக்கேன், அதாவது நம்ம அந்த கடின உழைப்பின் மூலமாக ஒரு தீபத்தை ஏற்றி அதில் வந்து உஜாலானா லைட்டு, ஒளி ஏற்ற வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம இதோட மீனிங் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த போயம் எழுதினவரோட நேம் வந்து கோபால் கிருஷ்ண கௌல். இப்போ சப்தார்த்தம் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா பத்திக்கோ. பத்திக்கோனா ராகி, அதாவது ட்ராவலர்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது பயணம் செய்கிறவங்க, பயணி அப்படின்னு. பத்திக்கோ அப்படின்னா ராகி. அடுத்து வந்து துபகர். துபகர்னா தோபகர். தோபகர்னா என்னது, ஆஃப்டர்நூன், மத்தியானம்னு அர்த்தம். அடுத்து நவ் அப்படின்னா என்னென்னா நயான்னு அர்த்தம், அதாவது புதுசு அப்படின்னு அர்த்தம். தியாகி அப்படின்னா ஜோ சன்சாரிக் சுக் சாதனோ மே லிப்த் நஹோ, யாருக்கு வந்து இந்த உலகத்தில் உள்ள அந்த சுகபோகங்களில் இஷ்டம் இல்லையோ, அது வேணான்னு ஒதுக்குறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்கிறேன்னா தியாகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அதோட மீனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பர்டு. அன்பர்ட்னா ஜோ படா லிக்கா நஹோ, யாருக்கு வந்து படிக்க எழுத தெரியாதோ அவங்கள தான் அன்பர்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பிச்டே. பிச்டேனா ஜோ உன்னதி நகர் சக்காஹோ, அதாவது இப்போ யாருக்கு முன்னேற்றம், யாரோட இதில் முன்னேற்றம் இல்லையோ அவங்கள தான், அந்த பேக்வேர்டு இருக்கிறவங்கள தான் என்ன சொல்கிறோன்னா பிச்டே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.